ஆன்சிவன் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தின் மாநில அளவிலான இணையவழி மாதிரி தேர்வு நாள் ஜூன் 2, 2024. அன்புள்ள பார்வைத்திறன் குறையுடைய பணியாளர்களே, நீங்கள் எதிர்வரும் ஜூன் 9 தொகுதி 4 டிஎன்பிஎஸ்சி தேர்வை எதிர்கொள்ள உள்ளீர்களா? அப்படியெனில் இந்த மாதிரி தேர்வு உங்களுக்கானதே. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இனி சொல்ல போகும் 3 எண்கள் ஏதேனும் ஒன்றுக்கு உங்கள் பெயர், உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணை டைப் செய்தோ அல்லது குரல் பதிவிட்டோ அனுப்பி வையுங்கள். கவனியுங்கள், நீங்கள் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் மே 25, 2024. உங்களை பரிசோதித்துக் கொள்ள எதிர்வரும் தேர்வை பதட்டமின்றி எதிர்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு. விவரங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய அலைபேசி எண்கள் 96 55 01 30 30 9645013030 97 89 53 39 64 9789533964 999 46 36 936 994636 936. தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாகித்யா. எப்பவுமே நம்மளுடைய தொடுகை யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பார்வை சவாலுடைய மாற்றுத்திறனாளிகள் ஏதாவது சாதனை புரிஞ்சிருந்தாலோ இல்ல புதிய முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலோ அத கண்டறிந்து அவங்கள நேர்காணல் பண்ணி அவங்களோட சாதனைகளை வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வழக்கமான விஷயம் அண்ட் சிறப்பான விஷயமும் கூட. அந்த வகையில இன்னைக்கும் அப்படி ஒரு புதிய முயற்சி செஞ்ச ஒரு இளம் மாணவியை தான் நம்ம சந்திக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022ல ஓவியா லிபிகா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நம்ம இன்டர்வியூ பண்ணிருந்தோம். 2 பேருமே கம்ப்யூட்டரைஸ்டா, ஒருத்தவங்க 10th எக்ஸாம் ஒருத்தவங்க 12th எக்ஸாம் எழுதின 2 பேரும் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணிருந்தோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறது அதுல இருந்து ஒருத்தவங்களதான் திரும்பவும். யாரு அப்படின்னா லிபிகா அவர்கள். அவங்க இப்போ தன்னோட 12th எக்ஸாம கம்ப்யூட்டரைஸ்டா எழுதியிருக்காங்க, ஸ்கிரைப் இல்லாம. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம விஷுவலி சேலஞ்ச் பப்ளிக் எக்ஸாம் ஸ்கிரைபோட உதவியோட தான் எழுதுவோம். அதுலயே நிறைய சவால்கள் இருக்கு. அப்படி இருக்கும் போது கம்ப்யூட்டரைஸ்டா எழுதியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருந்தது, அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லிபிகாவோட பேச போறோம். அவங்க அப்பாவும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, அவங்களோடய அப்புறமா பேசலாம். சோ முதல்ல லிபிகாவோட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய 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 வாழ்த்துக்கள். +2 முடிச்சிருக்கீங்க, அதுவும் கம்ப்யூட்டரைஸ்டா தேர்வு எழுதியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஓகே, இப்போ ஒரு சிறப்பான விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். +2ல கம்ப்யூட்டரைஸ்டா ஸ்கிரைப் உதவி இல்லாம எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்லையா? என்ன மார்க் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? 449 out of 500. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். 449 வாங்குறதுங்கிறது சாதாரணமாவே பெரிய விஷயம், அதுவும் கம்ப்யூட்டர்ல எழுதி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பத்தி சைல்ட்ஹுட், உங்களுடைய எப்படி நீங்க கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டீங்க, இதெல்லாம் நம்ம போன இன்டர்வியூல பேசணும். இப்போ இந்த 12th எக்ஸாம் பத்தி நம்ம பேசணும்ன்றப்போ நீங்க என்ன குரூப் எடுத்து படிச்சீங்கம்மா? நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சேன். காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர். ஓ, காமர்ஸ், அக்கவுண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸா? பிசினஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓ ஓகே. காமர்ஸ், இன்னொரு வாட்டி சொல்லுங்க உங்க சப்ஜெக்ட்ஸ். பிசினஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓ ஓகே ஓகே. சோ இப்போ நீங்க நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு தெரியும் ஸ்கிரைப் வச்சு எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ கம்ப்யூட்டரைஸ்டா நீங்க எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ், என்னென்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு? இது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது. லைக் நம்ம வந்து ஸ்கூல் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் மெயின்லி. லைக் வந்து இப்படி வந்து கம்ப்யூட்டரைஸ்டா எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து மெயில் வந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு போட்டுட்டே இருக்கணும். லைக் சிபிஎஸ்சில இந்த இதெல்லாமே இருக்கு. லைக் அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணி விஷுவலி இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது அந்த இதெல்லாமே இருக்கு. பட் நம்ம ஸ்கூல் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணி அந்த விஷயத்த வந்து லைக் அதை வந்து பண்றாங்க அப்படிங்கிறது தான் மெயின் திங். எனக்கு ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. லைக் அவங்களுக்கு மெயில் போடுறது, அவங்க கிட்ட இருந்து ஈஸியா ரெஸ்பான்ஸ் வராட்டியும் மறுபடியும் அதை இது பண்ணி அவங்க ஸ்கூல் சைட்ல இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த டைம். எல்லா டீடைல்ஸ் லைக் நம்மளோட டிசபிலிட்டி சர்டிபிகேட்ஸ் அண்ட் அதோட
அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தா போதும். லைக் நம்மளோட டீட்டெயில்ஸ் கரெக்டா இருக்கணும். அது கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சாஃப்ட்வேர் நேம் என்ன யூஸ் பண்றோம் அது எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹால் டிக்கெட்லேயே வந்துடும். லைக் அவங்க இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸோட வந்துடும். அந்த மாதிரி தான். ஓகே. உங்களோட ஸ்கூல் பேர் சொல்லலாமா? ஆர்பிஎஸ் சென்ட்ரல் ஸ்கூல். ஓகே. சோ கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயம். ஒரு பள்ளிக்கூடம் இந்த மாரி ஒரு சப்போர்ட் குடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப நீடடான ஒரு விஷயம். அடுத்தது இப்போ நம்மளுக்கு ஸ்கிரைப் வச்சு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இன்விஜிலேட்டர் இருப்பாங்க. நம்ம சொல்றத தான் ஸ்கிரைப் எழுதுறாங்களான்னு பார்த்துப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா இப்போ உங்களுக்கு நீங்க கம்ப்யூட்டர் கொண்டு போய் நீங்க எக்ஸாம் எழுதுறதுனால, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்களா? நீங்க கொண்டு போவீங்களா? அண்ட் அடுத்தது இன்னொரு விஷயம், என்னென்ன மாரியான செக்கிங்ஸ் எல்லாம் இருக்கும்? எப்படிலாம் வந்து நம்ம இன்விஜிலேஷன் அப்படிங்கிறது இருக்கும்? லைக் கம்ப்யூட்டர் கொண்டு போறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் த சென்டர். லைக் நம்ம வந்து என்னோட சென்டர்ல வந்து லைக் நானேவே என்னோட லேப்டாப் கொண்டு போயிருந்தேன். பட் மேட்டர் என்னன்னா அவங்க அங்க போனதுக்கு அப்புறமா செக் பண்ணுவாங்க. லைக் ஃபார்மேட்டிங் எல்லாம் பண்ணி நம்ம வந்து கிளியரா வச்சிருக்கோமா, லைக் அதுல வந்து வேற ஃபைல்ஸ் இல்லாத மாதிரி அவங்க செக்கிங் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து சம்டைம்ஸ் ஸ்கூல்ஸ்ல சென்டர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே கம்ப்யூட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கூல் சிஸ்டம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் இங்க வந்து என்னோட லேப்டாப் யூஸ் பண்ண அலோவ் பண்ணாங்க. பட் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. லைக் எல்லாமே ஃபைல்ஸ் எதுவும் இல்லையா, லைக் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துப்பாங்க. லைக் NVDA அண்ட் வந்து நம்ம வேர்ட் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி பார்த்துப்பாங்க. அண்ட் இன்விஜிலேட்டர் பொறுத்த வரைக்கும் எங்க சென்டர்ல வந்து மத்த கிளாஸஸ்ல எல்லாமே 2 இண்டிவிஜுவலேட்டர்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி என்னோட கிளாஸ்லயுமே 2 இண்டிவிஜுவலேட்டர்ஸ் இருந்தாங்க. சேம் ப்ராசஸ் தான். பட் செப்பரேட் ஹால் வந்து குடுத்திருப்பாங்க. ஓகே. இப்ப கொஸ்டின் பேப்பர் எப்படி நீங்களே இது பண்ணிப்பீங்களா? இல்ல அங்க யாராவது உங்களுக்கு படிச்சு காட்டுறதுக்கு, ரீட் பண்ணி குடுக்குறதுக்கு யாராவது இருப்பாங்களா? இல்ல அது எப்படி இருக்கும்? சிபிஎஸ்சில வந்து ஆக்சுவலி கொஸ்டின் பேப்பர் வந்து ரீட் பண்றதுக்கு நம்மளோட ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. லைக் 11th படிக்கிற ஒரு பொண்ணு இருப்பாங்க. எனக்கு வந்து கிருத்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு 11th படிக்கிற ஒரு பயோமேக்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க தான் எனக்கு இது ரீட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர். ஓகே. சோ இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப மத்த சப்ஜெக்ட்ஸ் கூட ஓகே. நம்ம வேர்ட்ல நம்ம டைப் பண்றோம். அது ஓகே. ஆனா அக்கவுண்டன்சி படிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? அது உங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ்டா எழுதும்போது என்னென்ன மாரியான டிஃபிகல்டீஸ் இருந்துச்சு? அது எப்படி பண்ணீங்க? அது ஈஸியா தான் இருந்ததா உங்களுக்கு? அத பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து அது ரொம்ப புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா லைக் அக்கவுண்டன்சி நீங்க சொன்ன மாதிரி அக்கவுண்டன்சி அண்ட் எக்கனாமிக்ஸ்ல கூட ஒரு சில சம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமா. அண்ட் கிராஃப்ஸ் இருக்கும். லைக் இது ம். எல்லாமே வந்து லைக் அக்கவுண்டன்சி என்னோட மேம் இருக்காங்க. லைக் ஸ்மைலா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மேம் இருந்தாங்க. ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்து டைப் பண்றது, லைக் எப்படி அது எதுவுமே ஐடியாவே கிடையாது. ஏன்னா டேப்லெட் காலம் போடணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். எனக்கு வேர்ட்லயும் அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இல்ல. மேம் தான் சொன்னாங்க, "நீங்க எக்ஸெல்ல ட்ரை பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸெல் எல்லாம் போடுறதுக்கு அவங்க கத்துக் குடுத்தாங்க. அவங்க அதுலலாம் அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அது கூட எனக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்துச்சு. ஒரு பீரியட்ல எனக்கு நெறைய சம்ஸ் எல்லாம் போட முடியாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் போக போக என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணி முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அட் லாஸ்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா என்னால அதுலயுமே போட முடிஞ்சுச்சு. லைக் அக்கவுண்டன்சி வந்து ரொம்ப நல்லாவே பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே. சோ இப்ப இதுல நீங்க அ பண்ணும்பொழுது, இந்த மாரி எக்ஸாம்ஸ் பண்ணும்போது, நீங்க என்னென்ன மாரியான டிஃபிகல்டீஸ் இருந்துச்சுன்னு நெனைக்கிறீங்க? என்ன மாரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஆம், அப்படி சம்டைம்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா, லைக் லேப்டாப் வந்து மேபி சார்ஜ் டவுன் ஆயிரும். ஆர் வந்து ஆமா. லைக் கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிரும். லைக் ஓகே. நம்ம வந்து இதெல்லாம் ஃபாஸ்ட்டா டைப் பண்ணும்போது லைட்டா ஹேங் ஆகுற மாரி இருக்கும். அண்ட் ம். மேபி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் ம். மேபி வீட்ல வந்து படிக்கும்போதும் லைக் பவர் இல்ல அப்படி வீட்ல பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து படிக்கிறது கஷ்டமா இருக்கும். அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன் சம் கேஸஸ் இந்த மாரி சின்ன சின்ன டிஃபிகல்டீஸ் வரும். ம். மேபி டைப் பண்றதும் லைக் ஃபாஸ்ட்டா டைப் பண்ணாலும் மேபி சம் எரர்ஸ் வரலாம். ஸோ அந்த ம். மாதிரி லைக் சின்ன சின்ன டிஃபிகல்டீஸ். பட் அதையும் ஓவர் கம் பண்ணி வரும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாரி. சூப்பர். சோ எக்ஸ்ட்ரா டைமிங்ஸ் உங்களுக்கு குடுத்தாங்களா? நீங்க எக்ஸாம் எழுதும்போது, கம்ப்யூட்டர்ல எழுதும்போது? ஆமா. ஆக்சுவலி நார்மலா எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் 3 ஹார்ஸ் குடுப்பாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா 1 ஹவர் குடுத்திருந்தாங்க. 4 ஹார்ஸ் எக்ஸாம்.
ஓகே. ஆக்சுவலி ஸ்கிரைப் வச்சு எழுதுறவங்களுக்கும் அந்த டைமிங்ஸ் தான். உங்களுக்கும் அதே அந்த அந்த எக்ஸ்ட்ரா 1 ஹவர் போதுமானதா இருந்ததா? அந்த டைம் பத்துச்சா உங்களுக்கு? எனக்கு மத்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஓகே. பட் அக்கவுண்டன்சிக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். பிகாஸ் இந்த 2 இயர்ஸ் தான் பிராக்டிஸ் பண்ணேன். அதுவும் வந்து லைக் அட் லாஸ்ட் வந்து பிக் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் லைக் அது வந்து எனக்கு போதுமானதா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. மத்த சப்ஜெக்ட்ஸ் ஓகே, ஃபைன். ஓகே. நார்மலாவே இப்ப நீங்க ஏன்னா இப்ப நெறைய விஷுவலி சேலஞ்ச்டு அக்கவுண்டன்சி படிக்க மாட்டாங்க. எங்களுக்கு அந்த குரூப் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல மோஸ்ட்லி சில ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல இருக்காது. சோ இப்ப நீங்க அக்கவுண்டன்சி படிச்சது அப்படிங்கிறப்போ நீங்க கம்ப்யூட்டர்ல தான் ஃபுல்லா சம்ஸ் எல்லாம் பண்ணீங்களா? இல்ல வேற எப்படி அதோட அந்த அப்ரோச் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி அது ஃபுல்லாவே நான் கம்ப்யூட்டர்ல தான். எங்க மேம் ஓகே. வந்து எனக்கு லைக் அவங்க கொஸ்டின் டிக்டேட் பண்ணுவாங்க. ஆன்சர்ஸ் ஒன்ஸ் சொல்லி தருவாங்க. அப்புறம் ம். புக்லயும் அந்த இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்து நீயே வந்து போட்டு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த மாரி தான் நான் ட்ரை பண்ணேன். அதே மாரி தான் நியூமெரிக்கல்ஸும் அவங்க வந்து கொஸ்டின் டிக்டேட் பண்ணுவாங்க. ம். ஆஸ் யூசுவல் எல்லாருக்கும் டிக்டேட் பண்ற மாரி டிக்டேட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து ஆன்சர் பண்ணும்போது சின்ன சின்ன ஹெல்ப் லைக் இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு ஐடியா குடுப்பாங்க. அண்ட் அப்புறம் நான் பண்ணிட்டு அவங்க கிட்ட காமிப்பேன். கரெக்ஷன்ஸ் இருந்தா அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. சூப்பர். சோ லிபிகா இப்போ நீங்க வந்து இவ்ளோ சின்ன வயசுல துணிச்சலா ஒரு முடிவெடுத்து நீங்களே கம்ப்யூட்டரைஸ்டா எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. நல்ல மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ அடுத்தது ஃபியூச்சர் அப்படின்னு வரும்போது உங்களோட ஆம்பிஷன் என்ன? என்ன மாரியான எதிர்கால திட்டம் வச்சிருக்கீங்க? 12th முடிச்சக்கப்புறம் இது பண்ணணும் அப்படின்னு. எனக்கு வந்து லைக் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை என்னன்னா, லைக் நம்ம வந்து அப்ராட் போய் படிக்கணும். ஏதாச்சும் அப்ராட் போய் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்லயும் எங்க அம்மா, அப்பா கிட்ட நான் அத சொல்லுவேன். பட் அதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது அந்த டைம்ல. பட் இப்போ வந்து எனக்கு வந்து நெறைய பொண்ணு லைக் ஹேரா ஆலிஸ் சைமன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மூலமாலாம் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. ஸோ ஐ பிளான் டு பர்சியூ மை அண்டர் கிராஜுவேட் இன் அப்ராட். எனக்கு அதான் ஒரு பிளானா இருக்கு. பிசினஸ் ரிலேட்டடா வந்து அண்டர் கிராஜுவேட் அங்க படிச்சுட்டு லைக் பிஜி அங்க எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் ஒரு எய்ம் இருக்கு. ஓகே. பிசினஸ் ரிலேட்டடா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. என்ன ஆகணும்னு ஆசை? ஆம்பிஷன் என்ன? எனக்கு பிசினஸ் வந்து பண்ணணுமா? ஃபியூச்சர்ல ஒரு ஆன்டர்பிரினர் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி. லைக் இந்தியால வந்து ஒரு ஆன்டர்பிரினர் ஆகி ஒரு ஸ்டார்ட் அப் இது பண்ணணும். அது மட்டும் இல்ல நெறைய விஷுவலி இம்பேர்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ற மாரி ஏதாச்சும் பண்ணணும். லைக் ஏதாவது மேபி லைக் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அத ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாரி லைக் சம் பிளான்ஸ் அந்த மாரி இருக்கு. ஓகே. சோ யூ வாண்ட் டு பி எ சோசியல் ஆன்டர்பிரினர் யா. ரைட்? ஒரு ஒரு அதாவது அது பிசினஸாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் சொசைட்டிக்கும் அதுவும் நம்ம விஷுவலி சேலஞ்ச்டுக்கும் அது பெனிஃபிஷியரியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க இல்லையா? ம். ஓகே. சூப்பர். அண்ட் ஃபைனலி யாராருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இந்த டைம்ல? ஏன்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மென்ட். நீங்க 10th, 12th 2மே கம்ப்யூட்டரைஸ்டா எழுதியிருக்கீங்க. அதுக்கு நெறைய பேரோட சப்போர்ட் இருந்திருக்கும் இல்லையா? ம். அதுக்கு யாராருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள மாரி இருக்கிற யங் ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு தேங்க் பண்ணணும்னா ரைட் ஃப்ரம் மை கிண்டர்கார்டன். லைக் நான் வந்து எல்கேஜில இருந்தே தேங்க் பண்ண லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கூல்ல நான் படிச்சேன். அங்க என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். லைக் அவங்க ரிஜெக்ட் பண்ணாட்டி ஐ வுட் ஹவ் நெவர் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்கூல். லைக் என்ன வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என்னோட டேலண்ட்ட வந்து அப்ரிஷியேட் பண்ண ஒரு பிரைமரி ஸ்கூல் தான் என்னுடைய ஊர்ல. மிஸ்ஸஸ் ஷகிலா சாண்டில் குமாரி அப்படிங்கிற ஒரு மேம். அவங்க தான் பிரின்சிபல். என்ன வந்து லைக் பாட்டுலயும் சரி, ஈவன் ஸ்பீக்கிங், ஈவன் டான்ஸ்ல கூட என்னை என்கரேஜ் பண்ணி வந்து என்ன வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அவங்க அங்க அங்க அவங்களுக்காகவும் நான் இப்போ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல். லைக் இது வந்து இம்பாசிபிள்னு தான் நாங்க எல்லாருமே நினைச்சோம். நான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறது எல்லாமே. பட் நான் வந்து சும்மா தான் எங்க வீட்ல வந்து என்ன வந்து சிபிஎஸ்இல படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எங்க அப்பாவும் போய் அந்த பாக்கியநாத் பப்ளிக் ஸ்கூல்ல கேட்டாங்க. அந்த பிரின்சிபல் சாரும் என்ன அக்செப்ட் பண்ணாங்க. என் கூட பேசிக்கிட்டு அக்செப்ட் பண்ணாங்க. லைக் ஓகே ஷி ஹேஸ் சம் டேலண்ட். உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் நெறைய சப்போர்ட் குடுத்தாங்க. ஈவன் அங்க கூட டீச்சர்ஸ் லைக் எனக்கு வந்து அங்க உள்ள வைஸ் பிரின்சிபல் மேம், மெட்டில்டா மேம் அண்ட் அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க. அண்ட் அதுக்கப்புறமா லைக் 10th மேக்ஸ் டீச்சர் அனிஷா மேம், மர்சி மேம் நெறைய பேர் இருக்காங்க லைக் நான் தேங்க்ஸ் சொல்றதுக்கு. அண்ட் அப்புறமா வந்து 10th முடிச்சுட்டு அங்க 10th வரைக்கும் தான். ஸோ 11th, 12th எங்க போய் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது லைக் ஈவன் நான் வந்து ஆர்பிஎஸ் சென்ட்ரல் ஸ்கூல்ல வரும்போது என்னோட
இங்க உள்ள பிரின்சிபல் மேமும் பார்த்துட்டு என்ன அக்செப்ட் பண்ணாங்க. லைக் அவங்களும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இங்க வந்து. அப்புறம் வந்து இங்க உள்ள மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் ஷீலா குமாரி. அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. லைக் என்ன குரூப் எடுக்கிற, அப்படியா, சரி ஓகே அப்படின்னு நல்லா சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் அங்கேயும் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஸ்கூல்ல ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. லைக் அந்த ஸ்கூலோட வந்து லைக் கரஸ்பாண்டன்ட் பிரான்சிஸ் சார், அப்புறம் சாம்ப்ரோஸ் சார், அப்புறம் வந்து கலாசன் சார், இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. எப்பவுமே என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈவன் என்னுடைய லைக் அந்த ஸ்கூல்ல வந்து என்னோட கம்ப்யூட்டர் சார், நோபல் சார், கிளாஸ் டீச்சர் ஜெஸ்டன் சார், அப்புறமா வந்து ஸ்மைலா மேம், முக்கியமா எனக்கு அக்கௌண்டன்சி இந்த பிசினஸ் ஸ்டடிஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்து எனக்கு ரொம்ப நல்லா மோட்டிவேட்டடா, அவங்க ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இவ்வளோ ஹையா ஸ்கோர் பண்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அப்புறமா வந்து விஜயராஜ் அங்கிள், ஆக்சுவலி ஓவியா வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைமா அவங்க ஸ்கிரைப் வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ சாரி, இந்த கம்ப்யூட்டரைஸ்டா எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க வந்து அந்த விஜயராஜ் அங்கிள் வந்து எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ண கால் பண்ணி லைக் நல்லா படிங்க, நல்லா பண்றீங்க, இல்ல இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நிறைய கைடன்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு வந்து லைக் ஒரு நம்பிக்கை கொடுத்து என்னாலேயும் கம்ப்யூட்டரைஸ்டா எழுத முடியும் அப்படிங்கறத மோட்டிவேட் பண்ணது டெஃபினட்டா வந்து விஜயராஜ் அங்கிள் தான். நான் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்ன அக்செப்ட் பண்ணி என்ன அப்ரிஷியேட் பண்ணி என்னுடைய டேலண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்குமே. லைக் அண்ட் என்னோட அம்மா, லைக் ரைட் ஃப்ரம் கிண்டர் கார்டன் வந்து அவங்களுக்கும் நிறைய ஏம் இருக்கும். லைக் அப்போ இருந்தே ஒரு 9th வரைக்கும் எங்க அம்மா தான் எனக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. லைக் என்னோட சப்ஜெக்ட் எல்லாமே. அதுக்கப்புறமா தான் நான் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். ஸ்கூல் லைஃப்ல அவங்க இல்லைன்னா என்னால அகாடமிக்கா எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அண்ட் அப்பா கூட என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் அவர் வந்து எப்படி அந்த ஒரு எனர்ஜெட்டிக்கோட என்ன அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வைக்கிறாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் ஹீ மேட் சம்திங் அமேசிங். லைக் என்னோட மாம் அண்ட் டாட் ஆர் லைக் மை டூ ஐஸ். Wow. And I'm really thankful to them. And yeah, I'm really grateful to everyone who has supported me and guided me. Really, God bless them. Thank you. வாவ், எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்மா, சூப்பர். ஓகே, இப்போ நீங்க வந்து நல்லா பண்ணிட்டீங்க, நல்ல ஒரு ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாட் யூ வாண்ட் டு சே? Like, just get out of your comfort zone and be like other children. Like normal இருங்க. Like you are also the normal student like other children. அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய வாட்டி வந்து இது பண்ணியிருக்காங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. they are normal children. அண்ட் அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு நார்மல் ஸ்டூடெண்டா அந்த ஸ்கூல் லைஃப்பை நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு செலிப்ரேஷன்ஸ்லையும் சரி, ஒவ்வொரு லைக் each and every momentல வந்து லைக் ஐ ஃபெல்ட் லைக் a normal student in the normal school. ஸோ அதே மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி ஒரு நார்மலான தாட்டுக்கு வரணும். என்னாலே எல்லாமே பண்ண முடியும். லைக் ஈவன் ஐ கேன் டூ. அவங்க என்ன பண்றாங்கன்னா லைக் ஐ கேன் ஆல்சோ டூ தட். there is nothing like இது என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாராலையுமே எல்லாமே பண்ண முடியும். ஜஸ்ட் இஃப் யூ ஹேவ் தட் மைண்ட், லைக் அந்த ஒரு டிட்டர்மினேஷன், இது என்னால பண்ண முடியும்னு நினைச்சா டெஃபினெட்லி ஃபெய்த் கேன் மூவ் மவுண்டெயின்ஸ் சொல்லுவாங்க. பட் தட்ஸ் ரியலி ட்ரூ. இஃப் யூ ஹேவ் ஃபெய்த் இன் யூ தென் அண்ட் காட் டெஃபினெட்லி யூ கேன் டூ தட். சூப்பர், கிரேட் கிரேட். சோ ஆக்சுவலி இந்த நிமிஷம் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய பள்ளிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன், நாங்களுமே தொடுகை சார்பா தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, கைட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு அப்ராட்ல போய் படிக்க முடியும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் லெவல அந்த பள்ளி கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் லிபிகா, ஒன்ஸ் அகைன். நீங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆகி அப்போ நான் உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஹோப் ஃபார் த பெஸ்ட். கண்டிப்பா சீக்கிரம் நடக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்ததா அப்பா கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கிறேன். அப்பா கிட்ட ஒரு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சார், எப்படி ஃபீல் பண்றீங்க? 12th படிக்கணும்னு சொல்றாங்க, போகணும்னு சொல்றாங்க. அவளோட முயற்சி தான் எல்லாமே. நாங்க அது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்கிறோம். அவ எந்த ஒரு இது பண்ணாம ஒரு முழு முயற்சியோட அவ செயல்பட்டதுனால தான் இது முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு 10th வரைக்கும் அவங்க அம்மா ஃபுல் கைடன்ஸா இருந்தாங்க. உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கறது எல்லாமே அவங்க இருந்தாங்க. அந்த 11th 12th வந்து அவ ஃபுல் அண்ட் ஃபுல் அவளாவே தான் ஓனா. நாங்க யாருக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஏதோ சின்ன சின்ன ஒரு இதுக்காக தான் அவ
இது பண்ணோம். அந்த அளவுக்கு இருந்தா அது அவளோட ஒரு முயற்சி கிடைத்த ஒரு பெரிய ஒரு வெற்றின்னு தான் நாங்க நினைக்கிறோம். அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு இது. ஏன்னா அவரு அதுலயும் அவ ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்திருக்கிறான்ற சொல்லும்போது அது ஒரு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதுதான். அது எல்லாருக்கும் அது ஒரு நன்றின்னு சொல்ற ஒரு தருணமா இதை நான் நினைக்கிறேன். இந்த ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு அவளுக்கு. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, டீச்சர்ஸ், பிரின்சிபல் மேம் எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க ஒரு பிள்ளை ஒரு பேரண்ட் எப்படி பார்ப்பாங்களோ அந்த அளவுக்கு அவளை ஒரு கேர் எடுத்து பார்த்தாங்க. அது அவளுக்கு ஸ்கூலும் ஹவுஸும் ஒரு டிஃபரெண்ட் இல்லாத ஒரு தருணம் ஸ்கூல்ல அவளுக்கு கிடைச்சிச்சு. அது ஒரு முக்கியமான ஒரு இது அவ வின் பண்றதுக்கு. ஓகே சார். அடுத்து இப்போ அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கான ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அது அவ ஒரு 20 யூனிவர்சிட்டிஸுக்கு அவ அப்ளை பண்ணியிருக்கிறா. ஓகே. அப்ளை பண்ணி அது ஒன் பை ஒன்னா இப்ப அவங்க அதுக்கு ரிசல்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ம், ம், ம். அதுல வந்து நிறைய அது ப்ராசஸ் இருக்கு. இன்னும் அது நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ரொம்ப டாப் யூனிவர்சிட்டிலயும் அவ ஒரு செலக்ட் ஆயிருக்கிறா. அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் ஒழுங்கா கிடைச்சிச்சுன்னா அவளுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கும் அது இதா இருக்கும். அதுக்கான ப்ராசஸ் அவ எல்லாமே அவளா தான் பண்றா. நம்ம வேற யாரையும் வச்சு பண்றதோ அந்த மாதிரி இல்லாம அந்த ஓகே. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸும் ஒவ்வொரு எஸ்ஏஸ் எழுதணும். அவங்க கேட்கிற ம். எல்லா இதுக்கும் ரிப்போர்ட்ஸ் அனுப்பிட்டே இருக்கணும். ஓகே. அதெல்லாமே அவளுக்கு ஒரு முயற்சி தான். அது நமக்கு இங்க டே டைம்னா அவங்களுக்கு நைட்டு. அவங்க டேல வந்து நைட். அப்ப ரொம்ப நேரம் நம்ம முழிச்சிருந்து அவ அதெல்லாம் ஒரு டைம் பார்க்காம அந்த ஒர்க் எல்லாம் அவ தான் பண்ணிட்டு இருக்கிறா. அவ கண்டிப்பா அதுல வின் பண்ணுவான்னு நாங்க நம்புறோம். வின் பண்ணி நிறைய கண்டிப்பா பேருக்கு அது ஒரு ஒரு மாடலா. இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. கண்டிப்பா ரோல் மாடலா இருப்பாங்க. அதுல நான் டவுட். இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களை நிறைய பேர் அப்படி ஒரு அவாய்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு நம்ம பார்க்கும்போது. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. கவர்மெண்ட் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணணும். பண்ணும்போது இந்த பிள்ளைங்களுக்கு அது இப்ப நிறைய பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் இன்னும் அது அவங்கள இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ரீச் ஆகணும். ரீச் ஆனாதான் அவங்களோட ஃபியூச்சர் வந்து அவங்கள ஒரு சொந்த காலில் நிக்கிற மாதிரி யாரோட ஒரு சப்போர்ட்டிவும் இல்லாத அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கும். அதுதான் நாங்க இது பண்றோம். நிறைய ஓகே. ஸ்ட்ரகிளிங் இருந்தது அவளுக்கும். ஆனா ஆ, ஆ. அதுல நாங்க ஃபேஸ் பண்ணி தான் அதை வெளியே வந்தோம். அந்த மாதிரி இல்லாம இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு ம், இது ம். வரும்போது அவங்க அதை விட்டுருவாங்க அப்படியே இந்த பிள்ளைங்களை. நம்ம அதெல்லாம் இது பண்ணி தான் ஃபைட் பண்ணி தான் மேல வரணும். அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு ஃபைட் பண்ணி போனோன்ற அளவுக்கு இல்லாத அளவுக்கு அது ஒரு லகுவா பண்ணணும். அதுதான் என்னோட விருப்பமும் கூட. அந்த பிள்ளைங்கள வந்து மேல கொண்டு வர்றதுக்கு எல்லா விதத்திலும் நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நாங்களும் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். எந்த இது அவ என்ன பண்ணா அந்த ஐடியாஸ் நாங்க குடுக்கறது. இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. எப்படி அவ பண்ணா? அதுக்கெல்லாம் நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் இது பண்ணலான்னு இருக்கிறோம். ஓகே சார். இப்போ லிபிகா கிட்ட ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஆ. உங்களோட டோட்டல் மார்க்ஸ் சொன்னீங்க இல்லையா? என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல எவ்ளோ மார்க் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அது இன்னும் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு எல்லாருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, கம்ப்யூட்டரைஸ்டா எழுதி இவ்ளோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட சப்ஜெக்ட் மார்க்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்ல முடியுமா லிபிகா எங்களுக்காக? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 6 சப்ஜெக்ட்ஸ் உண்டு. அதுல வந்து 5 வந்து 5க்கு தான் கால்குலேட் பண்ணி மார்க் போடுவாங்க. 6 சப்ஜெக்ட்ஸ்ல தமிழுக்கு வந்து 95, இங்கிலீஷ்க்கு 91, பிசினஸ் ஸ்டடீஸ் 93, தென் கம்ப்யூட்டர் வந்து 90, எக்கனாமிக்ஸ் 80 அண்ட் அக்கவுண்டன்ஸ் 76. ஓகேம்மா. சூப்பர், சூப்பர், சூப்பர். கங்கிராச்சுலேஷன்ஸ். அண்ட் ரொம்ப 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 அழகா பேசுனீங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. ரொம்ப போல்டா இருந்தது உங்களோட பேச்சும். அண்ட் லிபிகா அவர்களோட அப்பாவுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா, அப்ராட் போய் அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது, அந்த ஆசைய வந்து நீங்களும் நிறைவேத்துறீங்க இல்லையா? அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ 2 பேருக்குமே வந்து பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நான் முன்னாடியே சொன்ன மாரி, இன்னும் நீங்க பெரிய உயரத்துக்கு போயி, அதுக்கப்புறமும் எங்களுக்காக வந்து ஒரு இன்டர்வியூ குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். தேங்க் யூ சோ மச் லிபிகா அண்ட் தேங்க் யூ சோ மச் சார். உங்களுக்கும் மிக்க மிக்க தேங்க் யூ. நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் யூ மேம். மேம். தேங்க் யூ மேம்.
சோ நம்மளுடைய தொடுகையில தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுல லிபிகா அவர்களை வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணிருந்தோம். +2ல அவங்களே கம்ப்யூட்டரைஸ்டா எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அடுத்து அப்ராட் போய் படிக்கணும் அப்படிங்கிற கனவோட இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி வருங்காலத்திலயும் நிறைய மாணவர்கள் நிறைய சாதனைகள் பண்ணணும். அத நாங்க இன்டர்வியூ பண்ணணும். அதை வந்து உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமும். சோ மீண்டும் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்.